ஹலோ எவ்ரிவன், ஒரு வழியாக நாங்கள் சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டோம். இதோட பார்ட் 1 வேணும்னா என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கோயில் போனவொடனே விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு விளக்கு வாங்கி ஏற்றியாச்சு. நாங்கள் மதியம் ஒரு 2 மணிக்கு போனதுனால செம்ம வெயில், அதனால் கொஞ்சம் வாட்டர் மிலானும் வாங்கி சாப்பிட்டு நான் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டேன். உடனே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இன்னொரு வாட்டி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே லைனில் நின்று சாமி பார்க்க போயாச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. செமையான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே கோயிலில் போயிட்டு சாமியும் பார்த்தாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. அப்புறம் கோயிலுக்கு வந்ததுக்கு அடையாளமாக பட்டையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் அங்கே பிரசாதம் விற்றாங்க, அதையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் ட்ரெயின் பிடிக்கணுன்றதுனால. இந்த ஆட்டோவில் பார்த்தீங்களா, யாரும் ஏற்றலை, எல்லாரையும் அள்ளி போட்டு தான் எடுத்து போனாங்க. இந்த ஆண்டி என்னை ரொம்ப நேரமாக இடிச்சிட்டே வந்தாங்க. சும்மா சொன்னாது எங்கள் அம்மா தான். அப்புறம் ஒரு மணி நேரம் பஸ்ஸில் நின்றுட்டே போய் ட்ராவல் பண்ணோம். செம்ம கால் வலி எல்லாருக்குமே. ஒரு வழியாக நாங்கள் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போயிட்டு உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் சமோசா டீன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவனை பார்த்தீங்களா, டயர்டே ஆகாமல் டான்ஸிங் லேடி வீடியோ வேணும்னு யூடியூப்பில் போட்டு பார்க்குறான். அப்புறம் ஒரு வழியாக ஒரு 9:49க்கு எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.